என்னடா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க? எல்லாம் மேரேஜ் விஷயம் தான்டா. நானும் பாக்குறேன், அம்மாவும் பாக்குறாங்க. நல்ல விஷயம் தான்டா, அப்புறம் ஏன் சோகமா இருக்க? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, சொல்றேன் கேளு. இங்க பாருடா, எனக்கு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான் கட்டணும்னு ஆசை. ஆனா எங்க அம்மாவுக்கு கிறிஸ்தவ பொண்ணையே பிடிக்காது. நான் என்ன பண்றதுனே தெரியல. என்னடா யோசிக்கிற? இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுடா. என்னடா மறுபடியும் யோசிக்கிற? இல்லடா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம தரகர் உங்க அம்மா கிட்ட ஒரு கிறிஸ்தவ பொண்ணை காமிச்சிருக்காரு. உங்க அம்மா அவரை திட்டி அனுப்பிட்டாங்க. நீயும் தரகர்கிட்ட பொண்ணு இருக்கான்னு கேட்டியா? அவரும் உன்கிட்ட அந்த கிறிஸ்தவ பொண்ணை காமிக்க பயந்துகிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு வீட்டை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போறாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப யோசிக்காத, முதல்ல தரகர்கிட்ட கேட்போம். இல்லடா, முதல்ல ஜோதி அக்கா கிட்ட பேசுவோம். இங்க பாரு ரமேஷ், நீ சொன்ன விஷயம் கொஞ்சம் சிக்கல் தான். கவலைப்படாதப்பா, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆனா நீ முதல்ல நல்லா ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு ரமேஷ். கண்டிப்பா ஆண்டவர் உன்னோட மனவிருப்பத்தை நிறைவேற்றுவாரு. அதுவும் இல்லாம நீ கேக்குறது ஆண்டவருக்கு பிரியமான விஷயம் வேற. அதை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றாம போவாரு? உங்க அம்மாவை குறிச்சு நீ கவலைப்படாதப்பா, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் பேசினா கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க. இல்லக்கா, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அவங்கள சம்மதிக்க வைப்பாரு. அதுக்கு தான் நான் உன்னை ஜெபிக்க சொன்னேன். சரிக்கா, நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணு, கண்டிப்பா அற்புதம் நடக்கும். உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. நான் வரேன்க்கா. அண்ணா, நீங்க ரமேஷுக்கு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு அம்மா கிட்ட காமிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை விடுங்க, காமிச்சிங்களா இல்லையா? ஆமாப்பா, காமிச்ச. அதான் வேண்டான்னு சொல்லி என்ன திட்டி அனுப்பிட்டாங்களே. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட, நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இது என்ன பெரிய விஷயமா? இந்த மாதிரி நிறைய பாத்திருக்க. அதுவும் இல்லாம ஏன் தப்பு இருக்குல்ல. அந்த வரனை வேற யாருக்கும் காமிச்சிங்களா? ஆமாப்பா, மேல தெருவுல இருக்கிற வீட்டுக்கு கொண்டு போனேன். ஆனா என்னன்னு தெரியல, கொடுக்க மனம் இல்ல. வீடு வரைக்கும் போயிட்டேன், உள்ள போக மனசே வரல. திரும்பி வந்துட்டேன்பா. அப்ப நீங்க இன்னும் அதை யாருக்கும் கொடுக்கலையா? இல்லையே. இப்போ உங்ககிட்ட இருக்கா? ஆமா. அப்ப காமிங்க. தம்பி, அது கிறிஸ்தவ பொண்ணு தம்பி. நானே உங்க அம்மா கிட்ட ஏன் காமிச்சேன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, காமிங்கண்ணே. இந்தப்பா. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா. என்ன சுபி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாக்கா, சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாக்கா. என்ன நடந்துச்சு சுபி? ஹலோ. எப்படி இருக்க சுபி? இருக்கேன். என்னம்மா வாய்ஸ் டல்லா இருக்கு? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன, ஊருக்கு வரேன்னு சொல்ல போறீங்களா? ஆமாமா. அது சரி, உனக்கு எப்படி இது தெரியும்? வருவேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் சாரிமா
வர முடியாம போயிடுச்சு, வேலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லாதம்மா. இந்த முறை உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா வருவேன். அது மட்டும் இல்லம்மா. என்ன சுபி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. சொல்லுங்க. நான் சொல்ல வர சந்தோஷமான விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். இங்க பாருமா, எனக்கும் உங்களை விட்டுட்டு இங்க வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கல. நானும் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில தந்துட்டாரு. என்ன சொல்ல வரீங்க? நான் சுத்தி விளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என்னுடைய கம்பெனி இந்தியாவுல 60 பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 20 பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு வர போறீங்களா? ஆமாமா. நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நீங்க எங்களை விட்டு தள்ளி தானே இருப்பீங்க. என்ன, வாரத்துக்கு ஒரு நாள் வருவீங்க அப்படிதானே? நான் சொல்ல வரத முழுசா கேளு. சொல்லுங்க. அவங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிற 20 பிரான்ச்ல நம்ம திருநெல்வேலியும் ஒண்ணுமா? திருநெல்வேலியா? என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாமா, உண்மைதான். நம்ம ஊர்லயே பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா சுபி, இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். பசங்க கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாரத்துல நான் ஊருக்கு வந்துருவேமா. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கொடுக்கறீங்க. சரி சுபி, ஜான் கிட்ட மறக்காம சொல்லிடு. சரிங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுபி. ஆமாக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவரே எவ்வளவு நல்லவருக்கா. அவர் எப்பவுமே நல்லவர் தாமா. நாம தான் அவரை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. உண்மைதான்க்கா. சந்தோஷம், இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே. சரி, நான் வரேன்க்கா. சரி. ம். இங்க பாருங்க, அந்த பொண்ணு வீட்ல பேசுங்க. ரமேஷ பத்தி சொல்லுங்க. ரமேஷ குறிச்சு சொல்லுங்க. சொல்லலாம். ஆனா இவங்க அம்மா அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அத ஜோதி அக்கா பாத்துக்குவாங்க. ம், இப்ப என்ன யோசனை? ஒருவேளை பொண்ணு வீட்லயும் கிறிஸ்துவ மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா? பையன் கிறிஸ்தவன் தான்னு சொல்லுங்க. ஆமாடா, நான் மாறிட்டேன். மனசு அளவுலையும் உடல் அளவுலையும். அப்போ உன் பேரு என்னன்னு சொல்ல? இப்ப என்னோட பேரு டேவிட். இது எப்ப நடந்துச்சு? அப்புறமா சொல்றேன்டா. அப்புறம் என்னப்பா, நாளைக்கே போற? நல்ல செய்தியா கொண்டு வர. என்னக்கா, ரமேஷுக்கு பொண்ணு பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, இப்ப நல்ல வேலையில இருக்கான். அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லது தானக்கா? நல்லதுதான். அதே நேரம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்களா? அவன்கிட்ட என்ன கேட்கணும்? அவனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரம் அவனுடைய விருப்பம் என்னன்னு நீங்க கேட்க வேண்டாமா? இங்க பாருங்க, உங்க பையன் இப்ப நல்லா இருக்கான்னா அதுக்கு யார் காரணம்? ஆண்டவர் இயேசுதான். அப்ப உங்க பையனோட திருமணத்துக்கு யார்கிட்ட கேட்கணும்? சொல்லுங்க. அதுவும் இயேசு கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் எதுக்கு உங்க விருப்பத்தை நிறைவேற்ற பாக்குறீங்க?